இப்ப என்னன்னா, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த அழுக்கு நம்ம வேட்டைக்காரன் புதூர்ல இருக்கிறார்ல அழுக்கு சித்தர். அந்த ஐயா வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, அதோட டீட்டெயில் கொஞ்சோண்டு டீட்டெயில் வேணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். ரொம்ப முக்கியமான செயல் வடிவம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள, இந்த பிரபஞ்ச பேராற்றல்ல, இந்த உலகத்துல எல்லா செயல்களும் ஆகாயத்திலிருந்து தான் தோற்றி வைக்கப்பட்டது. முதல் செயல் வடிவம் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஒரு ஒரு இருட்டு மையத்துல, அந்த இருட்டு மையத்துக்கு பேர் வந்து பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதுதான் கருங்குழி அப்படின்னு சொல்லிட்டோம். அதை விஞ்ஞானபூர்வமாக அவங்க பிளாக் ஹோல்ஸை எப்படி பிளான் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய செயல் என்னன்னா, கருங்குழி என்பது அது வந்து அந்த செயல் வடிவத்தினால எந்த பயனையும் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு பொருள். அந்த அந்த இடம் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்தை நீங்க பயன்படுத்தவே முடியாது. அப்படிதான் அந்த உலகம் முதல் முறையாக இருந்தது. இந்த இந்த உலகம் என்பது அண்டத்தையே எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், பயன்படுத்த முடியாத ஒரு செயல் வடிவம். பயன்படுத்த முடியாத செயல் வடிவத்துக்குள்ள ஒரு இறுக்கம், அதுதான் வந்து நம்ம வந்து ஜடம் அப்படின்னா ஒண்ணும் இல்லாம இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கே ஒண்ணும் இல்லாததுங்கிற பொருளுக்காக தான் ஜடமா சலனமற்று போய் அப்படியே இருக்கிறதுக்குள்ள ஒரு செயல், ஒரு வடிவம், அதுக்குள்ள இருந்து அந்த ஜடத்திலிருந்து ஒரு செயல் உருவானது தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நேற்று கூட அதை நம்ம சொன்னோம். நம்ம அதுக்குள்ள இருந்து ஒரு சுழற்சி உருவாகி முதல் முறையாக ஒரு நீல வண்ணம் தோன்றப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த நீல வண்ணத்துக்குள்ள இருந்து பெரிய செயல் வடிவமா எது தோன்றுனுச்சுன்னா, நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றோட தன்மை இருக்குல்ல, சந்திரக்கலை சூரியக்கலை, இந்த மாதிரி வெப்பமான கூலிங்கான 2 செயல் வடிவம் தோற்றப்பட்டது. அந்த செயல் வடிவத்துக்குள்ள இருந்து நிறைய உயிரணுக்கள் தோன்றப்பட்டது. நிறைய செயல் வடிவங்கள் அங்கிருந்து ஒரு உருவாக்குறதுக்கான வாய்ப்பை உருவானுச்சு. இப்ப அங்க ஆகாயத்துக்குள்ள பல உயிர் தன்மை கொண்ட உயிர் சக்திகள் இயங்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அதோடைய செயல் வடிவத்திலிருந்து தான் அங்கிருந்து தான் பூமிக்கு நமக்கான எல்லா உயிர் துளிகளும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கிருந்து தான் கிடைக்கப்பட்டது. இங்கிருந்து உருவாக்கப்படல, அங்கிருந்து தான் உருவாக்கப்பட்டது. அங்கிருந்து அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் எல்லா செயலும் பெற்றது. இது ஒரு எப்படி ஏக்கமாக இருக்கு, இந்த பூமி எப்படி சுழற்சியாக இருக்குங்கிறதுக்கு இந்த 2 செயலாக எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தியானத்துல சொல்லி கொடுக்கறது அதுதான். தியானத்துக்குள்ள பெரிய ஒரு யோகி அடைந்த நிலையும் அதுதான். 2 சுவாசமா ஒருத்தருக்கு சந்திரக்கலை சூரியக்கலை தனித்தனியா ஓடும். 2ம் ஒரே இடத்துல மையம் கொள்ளும் போது அவர் ஒரு பேர் அனுபவத்தை பெறாரு. அப்ப 2ம் ஒரு இடத்துல மையம் கொண்டு அர்த்தநாதி ஈஸ்வரரா இருந்துட்டு திருப்பி நடுநாடியா ஒரே சுவாசமாக மாறும். சந்திரனும் சூரியனும் ஒன்னா ஒடுங்கும், ஒரு செயலா மாறும். அது ஃபைனல் ப்ராசஸ் ஒருத்தருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, உள் சுவாசமாக சுவாசத்தை உள்ள ஒடுக்கி சமாதிக்கு போயிடுவார். வெளியில அவர் மரணம் அடைந்த மாதிரி இருக்கும். தன்னுடைய காற்றை, தன்னோட வடிவத்தை அப்படியே உள்ள வச்சுக்குவார். தன்னுடைய உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே ஒடுக்கமா உட்கார்ந்துருவார். அவருடைய உயிர் இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. நீங்க அவரை சமாதி வைக்கலனாலும் அவர் அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா கூட அவர் 30 வருஷத்துக்கோ 40 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கோ எதுவும் ஆகாது, அப்படியே உட்கார்ந்துருப்பார். இந்த செயல் வடிவம், இந்த செயல் வடிவத்தை தான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல், இதுக்குள்ள இருக்கின்ற தத்துவம், இதுக்குள்ள இருக்கின்ற அந்த நுட்பமான செயல் இருக்குல்ல, இந்த செயல்ல ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து வெளியில சமாதிக்குள்ள இருந்துட்டு திருப்பி வெளியில வர்றாரு. அப்ப விழிக்கும் போது என்ன ஆகும்னா, பழைய மாதிரி சுவாசத்தை தன்மைகளை, அந்த சுவாசம் அவருக்கு ஓடாத தன்மையில இருந்தாலும் இயல்புக்கு வர்றாரு. அப்ப இயல்புக்குள்ள அந்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவரால் எப்படி இருக்குன்னா, அவரோட சுவாசம் மூச்சு காற்று இல்லை, ஆனா அவர் வேற தன்மையில இருந்தாலும் அவர் இயல்பாக ஒரு மனிதனாக அவரை வெளியில பார்க்கிறவங்களுக்கு தெரிந்தாலும் அவர் ஒரு மனித தன்மையில இல்லை. அவர் ஒரு இறை தன்மையில இருக்கிறார், இறை செயல்ல இருக்கிறார், இறை வடிவத்தில் இருக்கிறார். ஆனா அவர் வந்து இயல்பாக எல்லாரோடையும் ஒரு கலந்துரையாடல் பண்றாரு, எல்லாரோடையும் உட்கார்றாரு, எல்லாரோடையும் பேசுறாரு. ஆனா ஒரு மனிதனாக அவரால் செயல்பட முடியல, ஆனா ஒரு மனிதனாக வாழ முடியல.
அப்ப அப்ப அவருடைய செயல், அவருடைய போக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக மாறப்பட்டு ஒரு செயல் வடிவமாக இருக்கு. இதே போலதான் 2 சுவாசமாக பிரிஞ்சு வேலை செய்யும் போது ஒரு ஏக்கம், இதே மாதிரிதான் சேர்ந்து இருந்தா அது ஒரு மௌன நிலையில ஒரு செயல் வடிவத்துல சமாதி நிலை அப்படிங்கிறது. இதே மாதிரிதான் உலகத்தோட முதல் தோற்றம் எப்படி செயல் வடிவமா இருந்துச்சுன்னா, அந்த நீல நிறத்துக்கு அப்புறம் 2 செயல் வடிவம் தோன்றுனுச்சு. ஒன்னு வெப்பம், இன்னொன்னு கூலிங்கு. அது ரெண்டும் சமாதி நிலையில இருந்துச்சு. அந்த சமாதி நிலையிலிருந்து ஒருத்தர் விழிக்கும் போது இறைத்தன்மையில பேராற்றலோட அதுக்குள்ள பல ஆயிரம் உயிர் துளிகள் தோன்றுனுச்சு. அதுக்குள்ள பல ஆயிரம் உயிர் துளியோட செயல் வடிவம் கிடைச்சிச்சு. அப்ப அது ரெண்டும் என்ன பண்ணுச்சுன்னா, சமாதியை விட்டு வெளியில வரும்போது 2 பிரிஞ்சிச்சு. சந்திரன் தனியா, சூரியன் தனியா பிரிஞ்சிச்சு. இப்ப சந்திரனும் சூரியனும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதுக்கப்புறம் அது சுழல தொடங்கினுச்சு. அந்த சுழற்சி தான் இந்த பூமியோட சுழற்சியும் நம்ம காலன்னு சொல்றக்கூடிய சுழற்சியும் இந்த ஏக்கத்துக்கு உருவாவதுக்கு ஒரு பெரிய மையமாக இதை செயல் வடிவத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதோடைய சுழற்சியில இது வடிவத்திலிருந்து இது சுழற்சியையும் அதோடைய செயல் வடிவத்தை ஏற்படுத்தும் போது இதுகிட்ட பிறந்த மகன்கள் தான் ராகு, கேது, சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த மாதிரி எல்லா கோள்களும் வெவ்வேறு தன்மைகள். இப்ப அகத்தியர் வேற தன்மையில இருப்பார். நீங்க அகத்தியர்கிட்ட போனீங்கன்னா வேற தன்மையை பார்க்க முடியும். போகர்கிட்ட போனீங்கன்னா வேற தன்மையை பார்க்க முடியும். நீங்க சித்தரா பார்க்காதீங்க. அகத்தியரை நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும். ஒரு 40 நாள் கழிச்சு அகத்தியர் தன்மையை மூடி வச்சுட்டு போகர் தன்மை கிட்ட தியானம் பண்ணீங்கன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா நீங்க அறிவு சார்ந்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு நீங்க செய்யுங்க. இதை ஆய்வா பண்ணி பாருங்க. ஒரு சித்தர் தான், ஒரு தியானம் தான், ஆனா அவருடைய பேரு அவர் தன்மையில அப்படியே டோட்டலா மாறப்படும். அப்ப நம்ம வீட்டிலேயே பிறந்திருக்க குழந்தைய தம்பி ஒரு செயல்ல இருப்பான், அக்கா ஒரு செயல்ல இருப்பாங்க. ஆனா முகச்சாட இந்த ஜீனு இதெல்லாம் இருக்கும், ஆனா தன்மைகள் வேற வேற இருக்கும். தம்பி கருணையோட இருப்பான், அக்கா சிடுமூஞ்சியா இருப்பான். அக்கா கருணையோட இருப்பான், தம்பி கோவக்காரனா இருப்பான். இதே போலதான் அந்த செவ்வாய், அந்த சந்திரனுடையும் சூரியனுடையும் பறந்த பல உயிர்கள். சுக்கிரன் ஒரு டைமென்ஷன்ல இருக்கும், செவ்வாய் ஒரு டைமென்ஷன்ல இருக்கும், புதன் ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். அங்கிருந்து உருவான உயிர் துளிகள் வெவ்வேறு தன்மைகள்ல ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. அப்ப அந்த சூரியனோட சந்திரனுடைய அதோடைய இயக்கம் தான் இந்த கோள்களுடைய இயக்கமும் ஒரு செயல் வடிவமா மாற தொடங்கிடுச்சு. இந்த செயல் வடிவம் நடந்துச்சு. அதே போல ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் உள் சுவாசமாக போய் ஒரு வேலை செய்யறான். அப்ப என்ன பண்றான்னா, அவன் உள் சுவாசமாக சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கிறான். ஒரு இடத்துக்குள்ள அவன் தன்னையே மறந்துடுறான். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேல தலைக்கும் கீழே இடுப்புக்கும் ஒரு சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஓடுது. பல ஆண்டுகளா உட்கார்ந்துருக்கான். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. நான் மற்றவங்கள ஒப்பிடல. எனக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா, இந்த வாசிக்கலையை நீங்க இப்படி போங்கன்னு அது மாதிரி இல்லாம இயற்கையாகவே மேலையும் கீழையும் அந்த காற்றோட தன்மை போக ஆரம்பிச்சோன்னே அந்த காற்றை வெளியில மறந்துட்டேன், என்ன மறந்துட்டேன். உள்ளுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் நடந்துட்டு நடக்க 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 என்னன்னா, மேலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து சில அணுத்துவல்கள் நம்ம உடலுக்குள்ள இறங்கி ஒரு சின்ன விழிப்பு மட்டும் இருக்கு உயிரோடு இருக்கிறவனு. ஆனா ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான், மற்றபடி வேற எந்த தன்மையும் எந்த செயலும் தெரியல. உள்ளுக்குள்ள இறங்கும் போது உடல் சார்ந்து ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த செயல் வடிவம் இருக்கும்போது ஒரு சிறு உயிர் துளியாக ஒரு மனிதன் உருவாகி ஒரு மனிதனாக இருக்கிறான்ல, அவனுடைய முழு வடிவமும் அந்த உள் சுவாசமாக இருக்கும்போது அவனுடைய எந்த உயிர் துளியிலிருந்து பிறந்தானோ அது சம்பந்தமான அந்த கதிர்வீச்சுகள், அந்த காந்த அலை சக்திகள் எல்லாம் வருது அவனை நோக்கி. ஏன்னா அந்த உயிர் துளிக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கும் போது அவனோட உயிர் துளிகள் ஒன்னோட ஒண்ணு அட்டாச் ஆகுது. ஒரு சின்ன ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலில் ஒரு 100 குண்டுமணி இருக்குன்னா ஒரே ஒரு குண்டுமணி உயிரா பிறந்துச்சு, 99 குண்டுமணி வெட்ட வெளியில இருக்கு. இப்போ ஒருத்தன் உள் சுவாசத்துக்குள்ள தியானம் நடக்க 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 அந்த ஒரு குண்டுமணி இது நம்மளுடைய குண்டுமணி ஆச்சுன்னு ஒண்ணா வருது. ஒண்ணு ஒண்ணா அது உட்கார தொடங்குது. அப்ப ஒண்ணா உட்கார்றதுக்கு இந்த குண்டுமணி மாதிரியே பல்வேறுபட்ட குண்டுமணிகள் இருக்குல்ல, அதுங்கள் இந்த குண்டுமணி சேர்றதுக்கு நிறைய உதவுது, நிறைய செயல் வடிவத்தை பண்ணுது.
அந்த நரம்புகள் விழிக்கிறதுக்கும் உடல்ல பெரிய தன்மைகள் மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அப்போ ஒருத்தன் அந்த குண்டுமணிகள் ஒண்ணு ஒண்ணா அவன் சேர்க்க தொடங்குறான். இததான் அந்த பாலுங்கிறது நம்மளுடைய நாத விந்த சொல்லுவோம். 2 செயல் வடிவமா கீழே இருக்கிற மூலாதாரத்தை மேல இருக்கிற மூலாதாரத்தை காற்று மூலியமாக நம்ம மருத்துவ ரீதியாக சயின்ஸ் ரீதியாக எல்லாத்துலயும் சொல்றது, ஒரு மனிதனுக்கு நாத விந்து ஒண்ணு கிடைக்குது, மேல இருந்து உற்பத்தியாகி கீழே போய் அவன் குழந்தைக்கான தேவையான பயன்படுத்திக்கிறான், அவனுடைய உடல் சந்தோஷத்துக்காக ஒண்ணு பயன்படுத்திக்கிறான் இருக்குல்ல, அந்த மேல அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற ஊத்தாக உற்பத்தி ஆகிற இடத்துக்கும் கீழே வந்து இறங்கி ஒரு இடத்துல தங்கி இருக்குல்ல நாதவிந்து, அந்த இடத்தையும் மையமா கொண்டு இந்த உள் சுவாசம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது இவனுடைய சொந்த உயிர் துளிகளாக வெளியில இருக்கிறது ஒண்ணு ஒண்ணா வந்து அட்டாச் ஆகுது. அப்ப ஆக 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 அவன் ஒரு புது பொலிவும் புது செயலாக்கமும் அவனுக்குள்ள ஒண்ணு கிடைக்குது. அவனுக்கு கிடைக்கும் போது அவனுக்குள்ள செயல் வடிவம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் அவனுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தோன்னே அப்ப அவனுக்கு தெரியுது நம்ம யாருன்னு, நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன வேலையா வந்திருக்கிறோம், நம்மளை பெற்றாங்களே ஒரு தாய் தந்தை, இவங்கெல்லாம் யாரு, இந்த மனித கூட்டமா இருக்கிறதுல இவங்கெல்லாம் முப்பிறப்புல என்னென்ன செயல், நான் முப்பிறப்புல என்னென்னவா இருந்தேன், எப்படி உருவானேன் அப்படிங்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியுது. சரி, இந்த உள் சுவாசமா நம்ம உட்கார்றதுக்கு யார் காரணமாக இருந்தா, அப்ப இன்னாரு குரு இப்படி காரணமா இருந்திருக்கிறாரு, எல்லாமே அவனுக்கு தெரிய வரும். இந்த வடிவத்தை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு எழுத்து வடிவத்தை தொடங்குறாங்க. நான் இத்தனை பிறப்பு பிறந்தேன், நான் என்னுடைய செயலாக்கம் இது, எனக்கு இதெல்லாம் வந்து தெரியுது. இப்போ என்னை சந்திக்க வர்றவங்கெல்லாம் இப்போ சில பேர் வரும்போது, இவர் வந்து 3 பிறப்புக்கு முன்னாடி என்னுடைய சிஷியராக இருந்தவர், இவங்க வந்து எனக்கு ஒரு 2 பிறப்புக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கிட்டு போயிருக்காங்க, நான் இந்த பிறப்புல ஏதாவது ஒரு பிறப்புல நீங்க மனிதனா பிறந்தீங்கன்னா உங்களை நான் குழந்தையா பெக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் ஒருத்தன் உள் சுவாசத்துல முழுமையாக ஒருத்தன் செயல் வடிவத்தை உருவாக்கி கொண்டு வர்றான். அப்ப அந்த இததான் பூமியோட இயக்கம், சுழற்சி அப்படிங்கிறாங்க. இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேலையும் கீழையும் போயிட்டு வர்றது தான் ஒரு சுழற்சியாக இந்த பூமி சுழலும் போது பல ஆயிரம் உயிர் துளிகள் படைக்கப்படுகிறது. பல ஆயிரம் உயிர் துளிகள் இதுக்குள்ள இந்த சுழண்டு கொண்டே இருக்கிறதுக்குள்ள ஒரு செயல் வடிவம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவன் போய் ஒரு இடத்துக்குள்ள தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா கால்குலேட் பண்றான். அந்த கால்குலேட்டுங்கிறது காலத்தை போய் ஒருத்தன் கணிக்கிறான். அதை கணிக்கிறதுக்கு பேர் தான் நேரம். காலத்தை எவன் ஆய்வு பண்றானோ அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும், அப்போ ஒரு நேரத்தை போடுறான். அப்ப அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரஞ்சு நிறத்துல ஒரு ஒளி வந்து சுத்துது, அப்ப இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நீல நிறத்துல ஒரு ஒளி சுத்த வரப்போகுது. இத வந்து கால்குலேட் போட்டு எழுதுறான் ஒரு சித்தர், ஒரு யோகி. இதுக்குள்ள இருந்துதான் பஞ்சாங்கம், இதுக்குள்ள இருந்துதான் ஜாதகம், இதுக்குள்ள இருந்துதான் தேதி, இதுக்குள்ள இருந்துதான் கடிகாரம், இதுக்குள்ள இருந்துதான் எல்லா வடிவமும். அப்ப இந்த வடிவத்தை எல்லாத்தையும் அவன் வந்து என்ன பண்றான்னா துல்லியமாக அவனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். இதை எப்படி உருவாக்குறான்னா அந்த உயிர் துளியோடைய பேரு வெளிச்சத்துல அவனுக்கு அதி தீவிரமாக அவனுடைய செயல் வடிவம் காந்த சக்தி மாதிரி காட்டுது எல்லாத்தையும். அவன் வந்து இயல்பாக ஒரு மனிதன் போல அவன் யோசிக்கிறது இல்லை, இயல்பாக ஒரு செயல் வடிவத்துல இல்லை, அவன் வேற ஒரு வடிவத்துக்குள்ள அந்த ஈர்ப்பு சக்தியில எல்லாமே அவனுக்கு தெரிய தொடங்குது.